ரீசெண்டா பயங்கர ஃபயர் மாதிரி பத்திட்டு இருக்க நியூஸ், கார் வாங்குறது பிரச்சனையா இருக்கு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். துல்கர் சல்மான் வீட்லயும் சரி, பிருத்திவிராஜ் வீட்லயும் சரி ரைடு நடந்திருக்கு. முக்கியமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெளிநாட்டுல மிக முக்கியமான பொறுப்புல இருப்பாங்க, பெரிய பெரிய பொசிஷன்ஸ்ல, இப்ப பிரசிடென்ட் அந்த ரேஞ்சில் இருக்கவங்கலாம் யூஸ் பண்ண காரை ஒரு 5-10 வருஷம் கழிச்சது ஸ்கிராப்ல போட்டுருவாங்க. அதை ஏலத்தில் எடுத்து மற்ற டீலர்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த காரை பொறுத்த வரைக்கும் பயங்கர அட்வான்ஸ்டா இருக்கும், ரொம்ப ப்ரொடெக்டடா இருக்கும். அப்படிப்பட்ட காரை பூட்டான்ல இருந்து இங்க இந்தியாவுக்கு வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அதுல 2 கார் வந்து துல்கர் சல்மான் வாங்கியிருக்காரு. அப்படியே வந்து பிருத்திவிராஜும் அதுல ஒரு கார் வாங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு கேஸ். இது பயங்கர பரபரப்பா போயிடுச்சு. சரி, எதுக்காக துல்கர் சல்மான் அண்ட் பிருத்திவிராஜை மட்டும் டார்கெட் பண்ணாங்கன்னு கேட்கும்போது, பிருத்திவிராஜும் சரி துல்கர் சல்மானும் சரி பயங்கரமான கார் லவர்ஸ். முக்கியமா டிக்யூ அவங்க அப்பா, இவங்க எல்லாரும் தெரியும், மமுகா, அவரு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு கார் லவராம். இவங்க அப்பாவும் பையனுமே வந்து பயங்கரம் போட்டி போட்டுட்டு இந்த கிளாசிக் காரு, அட்வான்ஸ்டா என்ன கார் வருது, அதுல இன்ஜின்ஸ்ல என்னென்ன வெரைட்டி வருது, எலக்ட்ரிக் கார் உட்பட அதுக்குன்னு ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. டிக்யூவும் மமுகாவும் சேர்ந்து. ரைட், சூப்பர். அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு முறைகேடா வாங்கியிருக்காங்கன்னு சொன்னா அப்ப திரும்ப மறுபடியும் அந்த காரை திருப்பி கொடுத்துட்டு போனதா சொல்றாங்களே. அது முழுக்க முழுக்க தவறு. அதான் சொன்னேன், இந்த வீட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க, அங்க பிருத்திவிராஜ் வீட்டையும் ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க, எதுவுமே கிடைக்கல. பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க சைட்ல இருந்து அந்த கார்ல பிருத்திவிராஜும் துல்கரும் இருந்தா முறையான போட்டோஸும் வீடியோஸும் எங்ககிட்ட இருக்கு அப்படின்றதான் அவங்க ப்ரூஃபாவே வைக்கிறாங்க. ஆனா செக் பண்ண வரைக்கும் இப்ப கிடைக்கல. அவங்க என்ன சொன்னாங்க, பிருத்திவிராஜுக்கும் துல்கருக்கும் வெறும் கேரளா மட்டும் இல்லாம மற்ற ஸ்டேட்ஸ்லயும் மற்ற நாடுகள்லயும் நிறைய கான்டாக்ட் இருக்கு, அந்த இடத்துலலாம் அங்க வந்து சர்ச் பண்ண போறோம், அப்படி ஏதாவது ஒரு ப்ரூஃப் கிடைச்சதுன்னா கண்டிப்பா அவங்க மேல நடவடிக்கை எடுக்க போறோம். ஆனா இப்போ வரைக்கும் எந்த ஒரு ப்ரூஃபும் கிடைக்கல, அதனால அவங்க மேல எந்த விதமான கேஸும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மலையாள இண்டஸ்ட்ரியில இந்த 2 பேர் தான். எனக்கு நம்ம தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஒரு ஆள் பயங்கர ஃபேமஸா தெரியும், யாருன்னா நாகார்ஜுனாவும் சரி நாக சைத்தன்யாவும் சரி 2 பேரும் வெறித்தனமான கார் லவர்ஸ். எல்லா காரும் வச்சிருக்காங்க, ஃபெராரில ஆரம்பிச்சு எல்லா டைப்பும் இறங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ரைடு அங்க போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றீங்க. சும்மா ஒரு இதுக்கு பிரவீன் மூலியமா அந்த ஒரு மெசேஜ் போகுது, சும்மா ஒரு ஜாலிக்காக சொன்னேன். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி இன்னொரு அப்டேட் பாத்தீங்கன்னா, அந்த கருப்பு மூவி இருக்குல்ல, சூர்யாவோட படம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஜெய்பீமுக்கு அப்புறம் ஒரு நிறைய கோட் சீன்ஸ் வந்து இருக்கிற மாதிரியான படமாக இது அமைய போகுது. நிறையா சீன்ஸ் அதில் இருக்குது. ஆர்ஜே பாலாஜி அந்த மாதிரியான சீன்ஸை வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு, ரைட் பண்ணியிருக்காரு. படம் வந்து வேறு மாதிரி இருக்க போது. இந்த கோட் சீன்ஸ் வந்து நிறையா இருக்குது அந்த படத்தில். ஸோ ஜெய்பீமுக்கு அப்புறம் ஒரு சூர்யா சார் மீண்டும் கோட் சீன்ல வர போறாரு. அப்போ பிளாக் பஸ்டர் தான், டவுட்டே கிடையாது. கண்டிப்பா. அடுத்ததான் நம்ம ரவி மோகன். ஆமா, ரவி மோகன் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயன் நடிச்சு பராசக்தி திரைப்படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆக ரெடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது முடிச்சுட்டு இன்னும் நிறைய படங்கள் அவருக்கு வரிசையா இருக்கு. படங்கள் பேரே வந்துட்டு ஐயோ இவ்வளவு படம் வச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி இருக்கு. அவரோட ப்ரொடக்ஷன் இப்போ ஓபன் பண்ணியிருக்காரு, ரவி ஸ்டுடியோஸ்னு சொல்லிட்டு. அந்த ப்ரொடக்ஷன்லயுமே 2 படங்கள் கமிட் ஆயிருக்காரு. அதுலயுமே ஒரு படம் வந்து இவர் நடிக்கிறாரு, இன்னொரு படம் வந்து டைரக்ட் பண்ண போறாரு. யோகி பாபா வச்சு அவர் டைரக்ட் பண்றாரு. டைரக்ட் பண்ற படம் வந்து ஆர்டினரி மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமும், இன்னொரு படமும் நடிக்கிறாரு இல்லையா, அந்த படம் நடிக்கிறாரு. பிளஸ் கராத்தே பாபு, அந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, ஷூட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சம்மர்ல ரிலீஸ் ஆகும்னு சொல்லிருக்காங்க. அடுத்த வருஷம் சம்மர்ல, மேபி மேல ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி அப்புறம் இன்னும் எல்சியூ யூனிவர்ஸ்ல வேற இருக்காரு இல்லையா, பென்ஸ் படத்துலயும் நடிச்சிட்டு இருக்காரா. அது ராகவலான்ஸ் அதுல வந்து லீட் பண்றாரு இப்பதானே. ஆமா, ஆனா ரவி மோகனும் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறாரு. அந்த படத்தோட வில்லனா ஃபர்ஸ்ட் நிவின் பாலி ஆக்ட் பண்ணாங்க. ஓகே, அதுக்காக ஒரு ப்ரோமோ எல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் மிரட்டலா இருந்துச்சு. இது என்னடா இது பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறம் நிவின் பாலிக்கு வேற சில கமிட்மெண்ட்ஸ் வந்தது. இவங்க உடனடியாக அந்த படத்தை ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்கு ரீசன் என்னன்னா, லாரன்ஸ் மாஸ்டர் வந்து காஞ்சனாவால பயங்கர பிஸியா இருக்காரு. அதுலேயும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, ஹிந்தி ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அதன் காரணம் அவரால் இதுக்கு டேட்ஸ் தர முடியல. அதனால டிலே ஆன காரணத்தினால இப்போ நிவின் பாலி அது வந்து விலகுறாரு. சோ அந்த கேரக்டர்ல ஜெயம் ரவி பண்ணி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என் பாக்கெட்ல நான் தூக்கி போட்டுக்கிறேங்கிற கிடைக்கிறது எல்லாத்தையும் பண்றாரு. மெயினா அவருக்கு என்னன்னா, இப்போ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாரு. அது வந்து பயங்கர ரிஸ்கான ஒரு விஷயம். ரஜினி சார் எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவர் வில்லனா நடிக்கிற ஒரு படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பராசக்தி. அடுத்து பென்ஸ்ல வந்து வில்லனா பண்ண போறாரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு ஜீனின்னு ஒரு படம் இருக்கு, வேல்ஸ் ப்ரொடக்ஷன்ல ஒன்னு பண்றாங்க. 3 ஹீரோயின், கல்யாணி
தர்ஷனும் அதுல இருக்காங்க. Oh. கிளியே கிளியே செமையா அந்த இருந்தது மாதிரி அந்த வேற மாதிரி. படம். லோக்கா படம் வேற level, அந்த வேற level scene தான். பயங்கரமா இருந்தாங்க. அதெல்லாம் Super, சொன்னாரு. super. அதனால அந்த ஒரு படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. நான் அவரை மீட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், யார? ஜீனி படம் ரொம்ப போஸ்டர் ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா சீக்கிரமா அதை பண்ணுங்க. நான் பேசி ஒரு வருஷம் மேல இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜெயம் ரவிக்கு அடுத்த வருஷம் வந்து ஃபுல்லாவே பிஸியா இருக்காரு. ஆமா, கண்டிப்பா. இந்த வருஷத்துல இருந்து அடுத்தடுத்து ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவரு. கண்டிப்பா நிச்சயமா. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் மிக ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன எதுக்காக படம்? நான் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, அஜித் சாரோட அப்டேட் வந்து ரொம்ப நாளா அப்படி பிரேக்லயே இருக்கு. பட் அவர் அடுத்து வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் கூட பண்ண போறாருன்னு எனக்கு தெரியும். அடுத்தடுத்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் சொன்னாங்க. நடுவில் என்ன சொன்னாங்க, கேஜிஎஃப் டைரக்டர் கூட ஒரு படம் பண்ண போறான்னு சொன்னாங்க. பட் அது ஒரு பெரிய டைம் இருக்கு. ஏன்னா கேஜிஎஃப் டைரக்டர் இப்ப டிராகன் ஒரு படம் பண்ணிருக்காரு இவரு ஜூனியர் என்டிஆர் வச்சு. அந்த படம் முடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பிரபாஸ் கூடிய அந்த சலார் பார்ட் 2லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அஜித் சார் கூட வராரு. அதை தாண்டி கேஜிஎஃப் 3 வேற இருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அஜித் சார் கிட்டே வரணும். அந்த கதையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரசாந்த் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. கேஜிஎஃபோட கனெக்ட் பண்ற ஒரு கதையான கதை இருக்கும். இப்ப இன்னொரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. என்னன்னா, ரீசெண்ட் டைம்ஸ்ல மார்க்கோ அப்படின்ற ஒரு மலையாள படம் பயங்கர ஹிட்டு. ரத்தம் தெரியும் அந்த படத்துல. ஆனா பயங்கர எமோஷனலா இருக்கும். பா செம படம்டா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த படத்தோடைய டைரக்டர் ஹனீஃபா அதானின்னு நினைக்கிற அவர் பேரு. அவருடைய டைரக்ஷன்ல அஜித் சார் ஒரு படம் நடிக்க போறாங்க. கதை எல்லாம் பேசியிருக்காங்க. இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போற யாருன்னு பார்த்தீங்கன்னா தில்ராஜ் அவர்கள். எஸ், வாரிசு ஒரு பக்கம் தளபதி வச்சு படம் பண்ணியாச்சு. தலையை வச்சு பண்ணல, அதுதானே பயங்கரமா இருக்கு. தளபதி ஓகே. அதுவும் அந்த டைரக்டர் நீங்க சொன்ன மாதிரி ரத்தம் தெரிக்க மாசான ஒரு படம். இதுல என்ன அப்டேட் கொடுப்பாரு இந்த படம்? இல்ல இந்த படம் வரும்போது நீங்க என்ன ஃபைட் இருக்கா, ஃபைட் வேணுமா, ஃபைட் இருக்கா, டான்ஸ் வேணுமா, டான்ஸ் இருக்கு, அப்படி ஏதாவது பேச போறாரு. ரத்தம் வேணுமா, ரத்தம் இருக்கு, எமோஷன் வேணுமா, எமோஷன் இருக்கு, அந்த மாதிரி ஒண்ணு பேச போறாரு. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி மார்க்கோ பண்ணாரோ அதை விட ஒரு 100 மடங்கு ஹையான ஒரு இன்டென்ஸான ஆக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கேட்கும் போதே எனக்கு பயங்கர மட்டலா இருக்கு. ஏன்னா அஜித் சார் வில்லத்தனம் பண்ணாருன்னா அந்த படம் பிளாக் பஸ்டர். அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம பல படம் பார்த்திருக்கோம். என்னோட ஆல் டைம் ஃபேவரட்னா அதுல வாலி, வரலாறு அண்ட் இப்போ ரீசெண்டா குட் பேட் அக்லி. இந்த லிஸ்ட்ல இப்படி ஒரு படம் வரணும் நினைக்கும். மங்காத்தா விட்டுட்டீங்களா? எக்ஸ்பெக்ட் மங்காத்தா கரெக்ட். அந்த மாதிரி அந்த லிஸ்ட்ல இன்னொரு படம் வரப்போகுது. கண்டிப்பா நிச்சயமா. அடுத்ததான் வந்து ரஜினிகாந்த் அவர்களோட படம் எப்போ வரும்? நம்மளும் ரீசெண்டா அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். ஜெயிலர் படம் ஏப்ரல்ல ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனா ஏப்ரல்ல ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்டுக்கு மாத்தி வச்சிருக்காங்க. கூலியும் ஆகஸ்ட் தான் ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி ஆகஸ்ட் 2026ல ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டா என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமான வில்லன் ரோல ஒருத்தர், ரொம்ப யுனிக்கா நடிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பண்ண போறாருன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது எனக்கு தெரியுது எஸ்ஜே சூர்யா தான் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரு இல்லன்னா பிச்சு உதறிடுவாரு. நம்ம இன்னொரு விஷயம் கூட அதுல கேள்விப்பட்டோம், பகத் ஃபாசில் கூட அந்த படத்துல இருக்காரு. ஆமா, வேட்டையன் படத்துக்கு அப்புறம் இதுல பகத் ஃபாசிலும் இருக்க போறாருன்னு சொல்லியிருக்காங்க. பகத் ஃபாசில் இருக்காரு, எஸ்ஜே சூர்யா இருக்காரு, ரஜினி அவர்கள் இருக்காரு, பாலையா இருக்காரு, எல்லாம் குழந்தை கலவையா இருக்கு. ஃபுல் ட்ரீட் ஆடியன்ஸ்க்கு. அதே மாதிரி இன்னொரு அப்டேட் பாத்தீங்கன்னா, டைரக்டர் அந்த ஆக்டர் தம்பி ராமையா இருக்காருல்ல, அவரோட பையன் உமாபதி, அவர் ஹீரோவா நம்ம சில படங்கள் நடிச்சு பார்த்தோம். ஒரு படங்கள் கூட பண்ணினாங்கல்ல, சரவணபவன் இருக்காரு. அவரோட கதை வச்சு நம்ம இவரே நடிச்சிருப்பாரு, ராமையா நடிச்சிருந்தாருல. அந்த படம் நல்லா இருக்கும். டைரக்ட் பண்ண இதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல பயங்கர எமோஷனலா இருந்துச்சு. நம்ம இவரு கூட நடிச்சிருப்பாரு, சமுத்திரகன்யா கூட நடிச்சிருப்பாரு. கண்டிப்பா இப்ப அடுத்த ஒரு படம் வந்து அவர் டைரக்ட் பண்ண போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ டைரக்டராகவே அவர் கலை இறங்குறாரு. அர்ஜுனோட மாப்பிள்ளை ஆயிட்டாரு. அர்ஜுன் சாரும் நிறைய படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ குடும்பமா சேர்ந்து டைரக்டர் குடும்பமா ஆயிட்டாங்க. ஆக்டர் மட்டும் கிடையாது, நாங்க டைரக்ஷனும் பண்ணுவோம், மல்டி டேலண்டர்ஸ் நாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனா ஒரு விஷயத்த இவரும் பண்ண போறாரு. அப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இந்த படத்துல சப்போஸ் அர்ஜுன் சார் ஹீரோ நடிப்பாரா? மேபி அவர் டைரக்ட் பண்ணி இவர் நடிச்சிருக்காரு. சோ இவர் டைரக்ட் பண்ணி அவர் நடிப்பாரா? கண்டிப்பா அந்த ஒரு கேள்வி வரும். பாப்போம். இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.